வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மருத்துவ செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய் வேலை. அந்த நாய் வேலை செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க செடி தான் நாய் வேலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் நாய் வேலை. பாருங்கள், இது ஒரு சிறு செடி இனத்தைச் சேர்ந்தது. இதோட பூவுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த இலையை நம்ம தொட்டு அப்படியே கசக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்படி கசக்கணும்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். பிசு பிசுன்னு இருக்கும் இந்த செடியை தொட்டாவே. இதோட காய் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் பாருங்கள். அதாவது கொத்தவரங்காய் பார்த்துருப்போம்ல, அந்த கொத்தவரங்காய் மாரி இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த காய் கொத்தவங்கிற சைஸில் அப்படியே நீட்டமாக இருக்கும். இந்த நாய் வேலை செடி பார்த்திங்கன்னா வயல் வெளிகளில் வளரும் தன்மை கொண்டது. தரிசு நிலம் எங்கேயாவது இருந்துச்சுங்க, அதுவும் தானாக முளைச்சி வளரக்கூடிய தன்மையை கொண்டு இந்த நாய் வேலை செடி விளங்குது. இதோட விதைகள் பார்த்திங்கன்னா இதான் பாருங்கள். விதை இல்லை, காட்டலான்னு பார்க்குற முடியல. பார்ப்போம், இங்கே கிடைக்கும், காட்டுறேன் நான். இதோட விதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாய் கடுகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடுகு மாரி இருக்கா உள்ளார. இதை நாய் கடுகுன்னு அழைப்பாங்க. இன்னொன்று, இந்த நாய் வேலை செடியோட பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற கீரையோடு இதை நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இதோட பயனே என்னன்னு பார்த்திங்கன்னா வாயு தொல்லை இருக்குது பாருங்கள். வாயு தொல்லை, வாயு பிடிப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள். சில பேருக்கு வாய் பிடிச்சி முதுகில் பிடிச்சிக்கிச்சு, அங்கே பிடிச்சிக்கிச்சு, இங்கே பிடிச்சிக்கிச்சும்பாங்க. அந்த பிடிப்பை வாயு பிடிப்பை சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த நாய் வேலை செடி இருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம மற்ற கீரையோடு இதை பறித்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். மற்ற கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் சரி, அதோடு இதை நம்ம வதக்கி சாப்பிடும் பொழுது இந்த வாயு பிடிப்பிலிருந்து நமக்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுக்குன்னு சொல்லலாங்க. ஒரு அற்புதமான மரம் தான் இந்த நாய் வேலை செடி. பசியை தூண்டும் தன்மை கொண்டது. சில பேர் என்ன எது சாப்பிட்டாலும் எனக்கு பசி எடுக்கலை, நான் அப்புறம் சாப்பிட்றேன், டைம் மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால் பல நோய்களை உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்குது. டைமுக்கு சாப்பிட்ணும்னா இந்த கீரையை கொஞ்சம் பறித்து மற்ற கீரையோடு நீங்கள் சமைச்சு சாப்பிடும் பொழுது பசியை தூண்டும். டைமுக்கு சாப்பிடலாம். அந்த வகையில் இது நமக்கு ஒரு அற்புதமான மருந்துன்னே சொல்லலாங்க. கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்கும் அந்த கீரை. இதை நம்ம பறிக்கணும். அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது அந்த கீரை. இதை கீரையை பறித்து நம்ம மற்ற கீரையோடு நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது சீக்கிரம் பசியை தூண்டும் வகையிலே இந்த நாய் வேலை செடி இருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு அற்புதமான மருந்து தாங்க இந்த நாய் வேலை செடி. சில பேருக்கு உடம்பில் ஆறாமல் புண்ணு இருக்கும், சிறு சிறு கொப்பளம் இருக்கும். அந்தமாரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம்னா இந்த கீரையை நல்லா அரைச்சி இந்த புண்ணு இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு 10 மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா மையை அரைச்சிக்கணும். கொலையை அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த கொப்பளம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கே அப்படியே ஒரு பொட்டு சைஸில் அங்கங்கே அப்படியே வச்சுக்கணும். வச்சிட்டிங்கன்னா இதேமாரி தொடர்ந்து ஒரு 3 நாள், ஒரு 4 நாள் தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாக இல்லாமல் ஆகிடுங்க. புண்ணு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த நாய் வேலை செடி. முக்கியமாக ஒரு சிறந்த ஒரு மருத்துவ நிவாரணியாக பயன்படுதுன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட காது வலி இருக்கும். காது வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால சரியாக குளிக்க முடியாது, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. குளிக்காமல் அப்படியே மேலோட தண்ணியை ஊற்றிக்கிட்டு போகிற சூழ்நிலையில் இருப்பாங்க. அந்தமாரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம்னா இந்த இலையை அரைச்சி அப்படியே ஒரு சாறு எடுத்துங்க. அந்த சாறை எடுத்துட்டு காதில் ஒரு 2 சொட்டு, ஒரு 3 சொட்டு விட்டிங்கன்னா போதும். நைட்டு படுக்கும் பொழுது ஒரு 2 சொட்டு அல்லதுன்னா ஒரு 3 சொட்டு விட்டிங்கன்னா அந்த காது வலி பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரம் விடுபடலாம். சுத்தமாக நீக்கிடும்னா பார்த்துக்குங்களேன், காது வலியே இருக்காது. எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில், இது போல் அப்படியே அரைச்சிட்டு வருவாங்க. அப்படியே காது வலியாடா காட்டுறா அப்படின்னு சொல்லி துணியில் சுற்றி அந்த மருந்தை காதில் விடுவாங்க.
அடுத்த நாள் நாங்கள் துள்ளி குதிச்சிட்டு ஓடுவோம். சின்ன பிள்ளைலாம் அப்படி தான் எங்கள் பாட்டிலாம் எங்களுக்கெல்லாம் வைத்தியம் சொல்லியிருக்காங்க. அருமையாக இருக்கும். நம்ம எல்லாமே காலப்போக்கில் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வரோம். அதெல்லாம் மறக்காமல் இது போன்ற ஒரு முறையை நாமளும் பயன்படுத்தினோம்னா அதை பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறேங்க. கையை பாருங்கள், இவ்வளோ நாளாக நான் அந்த செடியை நான் பிடிச்சிக்கிட்டு இருந்தது கையே ஒரே பிசு பிசுன்னு இருக்குது. போய் வந்து சோப்பு போட்டு தான் கழுவணும், அப்படி இருக்குது. இப்போ இந்த செடி இந்த இலையை இப்படி பறித்து நீ கசங்கினாவே பிசு பிசுன்னு இருக்கும், ஒரு இதாட்டம் இருக்கும். நம்ம எப்படி இந்த கோந்து கம்மு எப்படி நம்ம கையில் பட்டுச்சுன்னா அந்த பிசு பிசு தன்மை இருக்குமோ அந்த பிசு பிசு தன்மையை இப்போ காண முடியுது என்னால். இது வரைக்கும் இந்த நாய் வேலை செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுபோல் ஒரு வித்தியாசமான வேறொரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி.